ஒரு காலத்தில் ஒரு சிறிய நகரத்தில் ஒரு பயங்கரமான ரகசியத்துடன் ஒரு பெரிய பழைய வீடு இருந்தது. அந்த பயங்கரமான வீட்டில் ஒரு சபிக்கப்பட்ட கண்ணாடி இருப்பதாக மக்கள் சொன்னார்கள். அதை பார்க்கும் மக்களின் ஆன்மாவை சிக்க வைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஒரு மழை இரவில் ஒரு துணிச்சலான பெண் சாரா கைவிடப்பட்ட வீட்டை கண்டுபிடித்து புயலின் போது தங்குமிடம் தேட உள்ளே சென்றார். அவள் பேய் வீட்டை ஆராயத் தொடங்கிய போது மேல் மாடியில் தூசியால் மூடப்பட்ட ஒரு விசித்திரமான கண்ணாடியை கண்டாள். சாரா கண்ணாடியை பார்த்தபோது அவள் பயந்தாள் மற்றும் அசாதாரணமான ஒன்றை உணர்ந்தாள். திடீரென்று அவள் கண்ணாடிக்குள் சிக்கிக் கொண்டாள். அங்கே அவள் பயங்கரமான நிழல்கள் மற்றும் விசித்திரமான குரல்களால் சூழப்பட்டாள். அவள் உதவிக்கு அழைத்தாள், ஆனால் யாரும் அவளை கேட்க முடியவில்லை. அவள் நிரந்தரமாக மாட்டிக்கொண்டிருப்பாள் போல் தோன்றியது. தைரியமாக இருங்கள் என்ற பாட்டியின் அறிவுரையை நினைவு கூர்ந்த சாரா தன் முழு தைரியத்தையும் சக்தியையும் சேகரித்து கண்ணாடியை உடைத்து தன்னை விடுவித்துக் கொண்டாள். அந்த பயமுறுத்தும் சாகசத்தை அவள் ஒருபோதும் மறக்க மாட்டாள் என்பதை அறிந்த சாரா வீட்டை விட்டு வெளியே ஓடினாள். அப்போதிருந்து மக்கள் பயமுறுத்தும் கண்ணாடி மற்றும் சாராவின் துணிச்சல் பற்றிய கதையை பரப்பினர்.